அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதியுடைய தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சருடைய ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீச அதேபோன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு 2026-2030 ஆண்டுக்கான பண தூய்தாய்க்கல் தடுப்பு, பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தலை தடுத்தல் மற்றும் கூட்டுப்படுகொலை, ஆயுத உற்பத்தி அதிகரிப்பதற்கு நிதியிடலை தடுத்தல் தொடர்பான தேசிய கொள்கை தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பண தூய்தாக்கல், பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் மற்றும் கூட்டுப்படுகொலை, ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நிதியிடல் போன்ற குற்றங்கள் மூலம் இளைஞனுடைய பொருளாதாரத்துக்கு மற்றும் உலகளாவிய நிதி முறைமைக்கு மோசமான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. அதிகரித்து வருகின்ற தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் நிதி கொடுக்கல் வாங்கல் மிகவும் சிக்கலாக மாறி இருக்கின்றது. குற்றவாளிகள் குற்றச்செயல்களால் ஈட்டுகின்ற வரம்படிகளை மறைத்து வைப்பதற்கான முறைகளை அடையாளம் காணல் மற்றும் அவற்றை தடுத்தல் சவால்மிக்க செயலாக மாறியிருக்கின்றது. அதனால் நிதிசார் குற்றங்கள் தொடர்பாக செயலாற்றுகின்ற நாடுகளுக்கு இடையிலான கொள்கை வகுப்பு நிறுவனமான நிதி செயலாற்றுகை செயலணி ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸினால் விதிக்கப்பட்டுள்ள தர நிர்ணயங்களுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கியினுடைய நிதி புலனாய்வு பிரிவினால் நிதி குற்றங்கள் தொடர்பாக இலங்கையினுடைய 3வது தேசிய இடர் மதிப்பீடு 2024-2025 காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறித்த தேசிய இடரை மதிப்பீடு செய்யும் போது அடையாளம் காணப்பட்டுள்ள இடரை முகாமைத்துப்படுத்துவதற்காக பண தூய்தாக்கல் தடுப்பு, பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தலை தடுத்தல் மற்றும் கூட்டுப்படுகொலை, ஆயுத உற்பத்தி அதிகரிப்பதற்கு நிதியிடலை தடுத்தல் தேசிய கொள்கை 2026-2030 தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய குறித்த தேசிய கொள்கை 2026-2030 காலப்பகுதியில் அமல்படுத்துவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானம் கூரை மீது சூரிய மின்சக்தியை இணைத்தல் மற்றும் நிகர அளவீடு தொடர்பான கருத்திட்டத்தை அமுல்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கருத்திட்டங்களுக்கான நிதியிடலுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஏனைய ஏற்புடைய முகவரங்களுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு 2025-11/3 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த தீர்மானத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஒருங்கிணைந்த கடன் பொறுமுறைக்கான ஜப்பான் நிதியத்துடன் உரிய கடன்கள் மற்றும் நன்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கான கலந்துரையாடல் தற்போது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடல்கள் ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்பாடுகளின் அடிப்படையிலும் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய கடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய சலுகை பொது மூலதன வளங்களில் 35 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய 15.4 மில்லியன் யூரோக்கள் நன்கொடையும் மற்றும் ஒருங்கிணைந்த கடன் பொறிமுறைக்கான ஜப்பான் நிதியத்தினுடைய 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்கொடையாகவும் பெற்றுக்கொள்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கடன் மற்றும் கொடை ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 3வது தீர்மானம் வலுசக்தி சிக்கனமான கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான பங்காண்மை வேலை திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. ஜெர்மன் அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் காணப்படுகின்ற தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் தொடர்பான அடிப்படை ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் வழங்கப்படுகின்ற நிதி கொடைகளின் கீழ் எமது நாட்டினுடைய வலுசக்தி சிக்கனமான கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான பங்காண்மை வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டம் ஜெர்மன் அரசினுடைய GIZ நிறுவனம் அதனால் அமுல்படுத்தப்படுவதற்கும் வலுசக்தி அமைச்சு மற்றும் நிலைபெறுதகு வலுசக்தி அதிகார சபையால் கண்காணிக்கப்பட இருக்கின்றது. வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்தல் மற்றும் பல்வேறு காலநிலைகளுக்கு தாங்குதிறன் கொண்டு கட்டடங்களை பேணிச் செல்லல் தொடர்பான கொள்கைகள், நிறுவன பணிச்சட்டகம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை வழங்குவதற்காக இலங்கைக்கு ஒத்துழைப்பது இதனுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. அதற்கமைவாக 9,24,063 யூரோ, அதாவது 314 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் மொத்த நிதி கொடையின் கீழ் இந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சு, வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் மற்றும் GIZ நிறுவனத்தின் உள்நாட்டு முகவரத்துக்கும் இடையில் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 4வது தீர்மானம் தேசிய கால்நடை வளங்கள் கொள்கை தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் உள்நாட்டு நிபுணத்துவனுடைய மதியுரைகள் மற்றும் அறிவை பெற்றுக்கொண்டு தனியார் துறையை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி, சந்தைப்படுத்தல் இலக்காக கொண்ட போட்டித்தன்மையான உற்பத்தி, பேண்தகு மற்றும் சுற்றாடல் நெய்ய அபிவிருத்தி, சிறு விவசாயிகள் மற்றும் கிராமிய வாழ்வாதாரங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கல், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான அபிவிருத்தி போன்ற துறைகளை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட்டுள்ள தேசிய கால்நடை வளங்கள் கொள்கையை அமல்படுத்துவதற்கு கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதேபோன்று
ஐந்தாவது தீர்மானம் பிம்ஸ்டெக் அமைப்பினுடைய 4வது விவசாய அமைச்சருடைய கூட்டம் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை இலங்கையில் நடத்துதல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. பல்துறைசார் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளுக்கான வங்காள விரிகுடா தொடக்க முயற்சி பிம்ஸ்டெக் என்பது பங்களாதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து போன்ற 7 தெற்காசிய பிராந்திய மற்றும் கிழக்காசிய பிராந்திய நாடுகளுடன் நிறுவப்பட்டுள்ள ஒரு அமைப்பாக இது காணப்படுகின்றது. வங்காள விரிகுடாவுக்கு அண்மையில் உள்ள நாடுகளுக்கு இடையில் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது இதனுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. விவசாய பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளில் தொழில்களுக்கான ஆரம்ப மூலமாக இருத்தல் மற்றும் பெண்தகு அபிவிருத்தி மற்றும் பிராந்திய ரீதியிலான உணவு பாதுகாப்புக்கான விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளுடைய முக்கியத்துவத்தினை கருத்தில் கொண்டு பிம்ஸ்டெக் ஒத்துழைப்பினுடைய ஒரு துறையாக விவசாயம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதன் கீழ் பிம்ஸ்டெக் விவசாய அமைச்சருடைய கூட்டம் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய கூட்டம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடத்தப்படுவதுடன் அதன் 4வது கூட்டத்தை இலங்கையில் நடத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதுக்காக 2027 மார்ச் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் 4வது பிம்ஸ்டெக் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை நடத்துவதற்கான உபசரிப்புகளை மேற்கொள்வதற்காக கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 6வது தீர்மானமாக அமைவது வரக்காம்போல உபவீதியினுடைய நிர்மாண பணிகளில் எஞ்சியுள்ள வேலைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை வழங்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இதற்காக 6 விலை மனுக்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இறுதியாக குறைந்தபட்ச விலை மனுதாரரான மாகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடுக்கு 4.99 பில்லியன் ரூபாய் தொகைக்கு பெறுமதி சேர் வரை இல்லாமல் குறித்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளியேறும் விமான பயணிகள் தங்கியிருக்கும் முனையத்தினுடைய அளவை விரிவுபடுத்தல் வேலை திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மேம்பாட்டு வேலைத்திட்டத்தின் கீழ் 36 சோதனை செய்யும் கர்மபூடங்கள் மற்றும் பயணிகள் முனையத்திலிருந்து விமானம் வரைக்கும் செல்கின்ற 6 வாயில்களுக்கான புதிய கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கான பிறகு செயல்முறையை ஆரம்பிப்பதற்காக 2025-2/9 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 3 விலை மனுக்கள் கிடைக்கப்பெற்றன. குறித்த விலை மனுக்கள் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னர் குறிப்பாக குறைந்தபட்ச விலை மனுதாரரான மாகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடுக்கு 7.26 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகைக்கு பெறுமதி சேர் வரை இல்லாமல் மற்றும் 3.77 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் தொகைக்கு பெறுமதி சேர் வரை இல்லாமல் குறித்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 8வது தீர்மானம் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு, தொழில்நுட்பவியல் நிறுவனம் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த கருத்திட்டமாக மத்தியமயப்படுத்தப்பட்ட உயிர்ம கழிவுகளற்ற கருவாப்பட்டை பதனிடல் நிலையத்தை அமைத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இளைஞருடைய கருவாப்பட்டை கைத்தொழில் அதிக பதனிடல் செலவு, சுகாதார நல்ல தர நியமங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை குறைந்தளவு பயன்படுத்தல் போன்ற பொதுவான சவால்களுக்கு தொடர்ச்சியாக முகங்கொடுத்து வருகின்றது. இத்தடைகளுக்கான தீர்வாக தொழில்நுட்பவியல் நிறுவனத்தினால் ருகுணு பல்கலைக்கழகம் மற்றும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இணைந்து அதிநவீனமயப்படுத்தப்பட்ட உயிர்ம கழிவுகளற்ற கருவாப்பட்டை பதனிடல் நிலையத்தை ருகுணு பல்கலைக்கழகத்தினுடைய மாப்பலான விவசாய கல்விப்படத்தின் காணி அமைந்துள்ள வளாகத்தில் நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. குறித்த கருத்திடம் 27 மாதங்களில் 4 கட்டங்களாக அபிவிருத்தி கருத்திடமாக அமல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு, தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த கருத்திடமாக விவசாய கல்விப்படத்தினுடைய காணி அமைந்துள்ள வளாகத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மத்திய மேம்படுத்தப்பட்ட உயிர்ம கழிவுகளற்ற ஒரு கருவாப்பட்டை பதனிடல் நிலையத்தை அமைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தையும் அமைச்சரவை வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானம் அரசு தொழிற்சாலைகள் திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2027 தொடக்கம் அரசு சேவையிலிருந்து தற்போது பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய திரு விஜயசிங் அவர்கள் ஓய்வு பெற்று செல்கின்றார். எனவே தற்போது அந்த திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றுகின்ற இலங்கை பொறியியல் சேவையினுடைய விசேடத்தர் அதிகாரியான பொறியியலாளர் திரு SNMBM பத்மஸ்ரீ அவர்களை அரசு தொழிற்சாலைகள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்காக வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று கௌரவ ஜனாதிபதியுடைய தலைமையிலே அமைச்சரவை ஒன்று கூடிய போது எடுக்கப்பட்ட முக்கியமான அமைச்சரவை முடிவுகளாக காணப்படுகின்றது. இனி ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களையும் நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். நீதிபதிகளுடைய ஓய்வு பெறுகின்ற அந்த வயது எல்லை சம்பந்தமாக ஏதாவது கதைக்கப்பட்டதா அமைச்சரவை கூட்டத்தில் என்று இதன் போது வினவப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்தில் இது சம்பந்தமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக உயர் நீதிமன்றம், அதேபோன்று நீதிவான் நீதிமன்றம் வரை குறிப்பாக பல்வேறு வழக்குகள் தேங்கி காணப்படுகின்றது. அவற்றை துரிதப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கை, மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாங்கள் கட்டிப்பண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக இருதரப்பு கருத்துக்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு தரப்பினர் அதனை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். குறித்த தரப்பு இன்னொரு தரப்பு குறிப்பாக அதிகரிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கருத்து வருகின்றது. எனவே மக்களுடைய ஆயுட்காலத்தை பொறுத்தவரை இலங்கை மக்களுடைய ஆயுட்காலம் தற்போது அதிகரித்திருக்கின்றது. 50
பேர் நீதவான் நீதிமன்றத்துக்கு நியமிக்க முற்பட்ட போது 33 பேரே குறிப்பாக அந்த அதுக்கு நியமிக்கப்பட்டதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். எனவே ஒரு தொழில்துறை நிபுணத்துவ சேவையாக இது காணப்படுகின்றது. எனவே குறிப்பாக அதிகமானவர்கள் நாட்டை விட்டு வெளியே செல்கின்றார்கள். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு இணக்கப்பாடான நிலை இது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனத்தை நீதி அமைச்சு கவனத்தை செலுத்தி வருவதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய வெற்றிடம் தொடர்பாக இதன்போது வினப்பட்டது. இதுவரை குறிப்பாக 32 அரச பகுப்பாய்வாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 25 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 7 பேருக்கான நேர்முக தேர்வு நடைபெற உள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. அதேபோன்று 33 உதவி பகுப்பாய்வாளர்கள் புதிதாக இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். சில வைத்தியசாலைகளிலே பணிப்பாளர்கள் குறிப்பாக அந்த பதவியை பிரதி பணிப்பாளர்கள் நிறைவேற்றி வருவதாக பதில் கடமையாற்றி வருவதாக இதன்போது விரைவுபட்டது. ஒரு சில மாதங்கள் இந்த விடயங்கள் குறிப்பாக வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்றும் சில தடைகள் அல்லது தாமதங்கள் காரணமாக இந்த நிலைமை உருவெடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். கெட் லெப் சம்பந்தமாக இதன்போது வினவப்பட்டது. இருதய நோய் தொடர்பான ஒரு சத்திர சிகிச்சை பைபாஸுக்குரிய ஒரு உபகரணமாக இது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த இருதய நோய் சம்பந்தப்பட்ட விடயங்களை அடையாளம் காணுவதற்கு ஸ்ட்ரென்த் அதே போன்று அஞ்சியோகிரம் போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே தற்போது இந்த உபகரணங்கள் 10 நடைமுறையில் செயற்பட்டு வருவதாகவும் இந்த வருடம் 16 உபகரணங்கள் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 4 கெட்லப்ஸ் உபகரணங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக ஏடிபி ஜாய்கா அரச நிதி அடிப்படையில் இந்த கெட்லப்ஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. பட்டியலில் இருக்கக்கூடிய இருதய நோயாளர்கள் குறிப்பாக இந்த ஹார்ட் பர்சன் நாங்கள் குறிப்பிடுவோம். எனவே அவர்களுக்கு செல்லுகின்ற அந்த காலத்தை இதனூடாக குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் குறிப்பாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த கெட்லப்ஸ் உபகரணங்கள் இன்மை காரணமாக குறிப்பாக ஒரு சில உபகரணங்களை வைத்துக் கொண்டு இந்த சிகிச்சையை குறிப்பாக வைத்தியசாலை நிர்வாகம் முன்னெடுத்து வந்ததாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. இந்த உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றமை காரணமாக மக்களுக்கு குறிப்பாக இந்த சேவையை வினைத்திறன் உள்ள முறையில் வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது. பல கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பிரதானமாக சிஐடி அதனுடைய விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது. 200 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. சோகோ 7 குழுக்கள் தற்போது ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோன்று 3 வருடங்கிய குழு ஒன்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அறிக்கை விரைவில் கிடைக்கப்பெறும் என்றும் அதிகாரிகள் மீது மிலேச்ச தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சில சிறை கைதிகள் மீதும் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் குறிப்பாக சட்ட நடவடிக்கை விசாரணைகள் அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. சிறைச்சாலைகளுடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு கடந்த சில ஆண்டுகளிலே பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்லேகல அதேபோன்று மகார சிறைச்சாலை மெகசின் உட்பட்ட பல்வேறு சிறைச்சாலைகளிலே தற்காலிக நிரந்தர கட்டடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. அதேபோன்று புனருத்தாபன அதிகார சபை அதேபோன்று புனர்வாழ்வு பணியகம் ஊடாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆட்சேர்ப்பு குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட சிறை சாலை திணைக்களத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் இணைப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். புதிதாக பல நியமனங்களும் உள்வாங்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக டெங்கு சம்பந்தமாக இதன்போது வினவப்பட்டது. இதுவரை 70,000 பேர் பதிவாக இருக்கின்றார்கள். 48 மரணங்கள் பதிவாக இருக்கின்றது. 7 நாளும் குறிப்பாக இந்த சுகாதார சேவை பணியாளர்கள் கடமையாற்றி வருகின்றார்கள். அர்ப்பணிப்புடனான சேவை அவர்கள் ஆற்றி வருகின்றார்கள். மேல் மாகாணம் கூடுதலான மாகாணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. டெங்கு நோயாளிகள் கூடுதலாக பதிவு செய்யப்படுகின்ற இடங்களுக்கு புகை அதே போன்று தெளிப்பான்கள் வீசப்பட்டு வருகின்றது. வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டிய உட்புற சூழலை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அர்ப்பணிப்புடன் நாங்கள் குறிப்பாக சுகாதாரத்துறையோடு இணைந்து இந்த டெங்கு நுழம்பை ஒழிப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். தனியே ஒரு துறைக்கு மாத்திரம் இதனை செயற்படுத்த முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு குறிப்பாக இந்த டெங்கு ஆட்கொள்ளி நோயை நாங்கள் ஒழிப்பதற்கு முற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களுமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.